ஹலோ குட்டி சுட்டீஸ்களா, இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையோட பேர் என்ன தெரியுமா? அலிபாபாவும் 40 திருடர்களும். ஒரு காலத்துல அலிபாபா காசிம்னு 2 சகோதரர்கள் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அதுல மூத்த சகோதரர் காசிம் கொஞ்சம் பொறாம உடையவன். அவங்க அப்பா இறந்த உடனே அலிபாபாவை அந்த குடும்பத்தை விட்டு வெளியே அனுப்பிட்டான். அலிபாபா ஏழைங்கிறதுனால மரத்தெல்லாம் வெட்டி அவன் குடும்பத்தை காப்பாத்திட்டு இருந்தான். டெய்லியும் காட்டுக்கு போய் மரம் வெட்டுறதுதான் அவனோட வேலை. ஒரு நாள் எப்பயும் போல மரத்தை காட்டுல வெட்டிட்டு இருந்தான். அப்போ திடீர்னு குதிரையில கொஞ்சம் பேர் வரத கவனிச்சான். அவங்க தோற்றத்தை வச்சு அவங்க திருடர்கள்னு நினைச்சிட்டான். உடனே அவன் மரத்துக்கு மேல ஏறிட்டான். அலிபாபா ஒளிச்சிருந்த மரத்துக்கு கீழே தான் அந்த திருடர்கள் இருந்தாங்க. அங்க பெரிய குகை இருந்துச்சு. ஆர்வத்துல எத்தனை பேர் இருக்காங்கன்னு என்னன்னா அதுல 40 பேர் இருந்தாங்க. அதுல திருடரோட தலைவன் அந்த பெரிய குகை கிட்ட போய் திறந்திடு கதவே திறந்திடு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னதும் அந்த கதவு தானா திறந்தது. இதெல்லாம் பார்த்த அலிபாபாவில் அவன் கண்ணையே நம்ப முடியல. அந்த குகைக்குள்ள அந்த திருடர்கள் வச்சிருந்த பெரிய பெரிய பைகளோட உள்ள போனாங்க. மறுபடியும் அந்த கதவு மூடிடுச்சு. அலிபாபாவால் எதையுமே நம்ப முடியல. மறுபடியும் அந்த கதவு திறந்த உடனே திருடர்கள் வெறும் கையுடன் வெளியே திரும்பி வந்தாங்க. இந்த தடவை அந்த திருடனோட தலைவர் மூடிடு கதவே மூடிடு அப்படின்னு ஒரு மந்திர வார்த்தையை சொன்ன உடனே அந்த பெரிய கதவு மூடிடுச்சு. உடனே மறுபடியும் அந்த திருடர்கள் குதிரை மேலே ஏறி போயிட்டாங்க. அலிபாபா மரத்தை விட்டு கீழே இறங்கி வந்தான். அவன் அந்த பாறைக்கிட்ட போயிட்டு திறந்திடு கதவே திறந்திடு அப்படின்னு சொன்னதும் கதவு தானா திறந்துருச்சு. அலிபாபா அந்த குகைக்குள்ள போனான். அந்த குகைக்குள்ள போன அலிபாபாவால் அவன் கண்ணையே நம்ப முடியல. ஏன்னா அதுக்குள்ள நிறைய தங்கங்களும் வைரங்களும் வைடூரியங்களும் விலை மதிப்பற்ற நிறைய நகைகளும் இருந்தது. இதில் நம்ம கொஞ்சம் எடுத்துகிட்டு போனால் கூட அந்த திருடர்களுக்கு தெரியாது அப்படின்னு நினச்சிட்டு ஒரு சின்ன சாக்கில் கொஞ்சம் தங்க நாணயங்களை எடுத்துகிட்டு இருந்தான். அவன் எடுத்த தங்க நாணயங்களோட வெளியே வந்துட்டு மூடிடு கதவே மூடிடு அப்படின்னு சொன்னதும் அந்த குகை தானா மூடிடுச்சு. கழுத மேலே ஏறி அந்த தங்க நாணயங்களுடன் வீட்டுக்கு போனான். வீட்டுக்கு போனால் மனைவிக்கு ஒரே அதிர்ச்சி. உங்களுக்கு எப்படி இவ்வளோ தங்க நாணயங்கள் கிடைச்சிச்சு? உண்மையை சொல்லுங்கள், யார்கிட்ட இந்த திருடுனீங்க அப்படின்னு கேட்டதும் அலிபாபா அங்கே நடந்த எல்லாத்தையும் சொல்கிறான். சரி வா இதை எண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மனைவி. அலிபாபா இல்லை, இதை கையில் என்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம், வெயிட் மிஷின் வேணும், நீ போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. காசிம் கிட்ட போய் வெயிட் மிஷின் கேட்குறா அலிபாபா மனைவி. காசிம் உனக்கு எதுக்கு வெயிட் மிஷின் அப்படின்னு கேட்டதும் இல்லை கொஞ்சம் அரிசி அளக்கணும் அதுதான் அப்படின்னு அலிபாபா மனைவி சொல்கிறாங்க. காசிம் பொறாம பிடிச்சவன் இல்லையா, உடனே பின்னாடி கொஞ்சம் கம்மை ஒட்டி விட்டு அந்த வெயிட் மிஷினை அலிபாபா மனைவி கிட்ட கொடுக்குறான். வீட்டில் போய் அலிபாபாவும் அவன் மனைவியும் அது தங்க நாணயங்கள்லாம் அளந்துட்டு இருக்காங்க. நம்ம இனிமேல் பணக்காரங்க ஆயிட்டோம்ல அப்படின்னு அலிபாபா மனைவி சொன்னதும் அலிபாபா ரொம்ப எக்ஸைட் ஆகாத, மக்கள் சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறான். அந்த வெயிட் மிஷினை காசிம் கிட்ட கொடுக்குறான். காசிம் அடியிலம் தூக்கி பார்த்த உடனே அதில் ஒரு தங்க நாணயம் ஒட்டியிருந்ததை பார்த்து அதிர்ச்சி ஆகுறான். உடனே தன்னோட மனைவியை கூப்பிட்டு இந்த வெயிட் மிஷின் போய் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்கிறான். அவன் மனைவியும் அலிபாபா வீட்டுக்கு வெயிட் மிஷினோட போறா. அலிபாபா கிட்ட போய் இங்கே பாருங்க, இந்த வெயிட் மிஷினில் தங்க நாணயம் ஊட்டி இருந்தது, ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க, இல்லைனா போலீஸ்கிட்ட உங்களை காட்டி கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னதும் அலிபாபாவும் அவன் மனைவியும் வேற வழி இல்லாமல் நடந்த எல்லா உண்மையும் அவங்க கிட்ட சொன்னாங்க. காசிம் மனைவி காசிம் கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்றா. இதை கேட்ட காசிம் அலிபாபா வீட்டுக்கு போனான். போய் எனக்கு அந்த குகை எங்கே இருக்குன்னு காட்டு அப்படின்னு சொன்னதும் அலிபாபா அந்த குகைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த மந்திர வார்த்தையும் அவனுக்கு சொல்லி கொடுத்தான். அடுத்த நாள் காசிம் ஒரு 6 கழுதைகளோட அந்த குகைக்கிட்ட போனான். அவனுக்கு அந்த 6 கழுதைகளுக்கு மேலேயும் நிறைய தங்கங்களை ஏற்றிட்டு வரணுங்கிறதா அவனோட பிளானா இருந்தது. குகைக்கிட்ட போய் திறந்திடு கதவே திறந்திடுன்னு சொன்னதும் கதவு தானா திறந்துச்சு. குகைக்குள்ள போனா காசிம், கதவு தானா மூடிடுச்சு. குகைக்குள்ள போன காசிம்க்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. ஏன்னா அவ்வளவும் புதையலா இருந்தது. இனிமே நம்ம தான் இந்த உலகத்திலே பணக்காரன ஆக போறோம்னு பேராசையோட எல்லா சாக்களையும் நிறைய நிறைய தங்கங்களையும் வைரங்களையும் சேகரிச்சான்.
எல்லா சாக்கியும் எடுத்துட்டு வந்த உடனே கதவை திறக்கிற மந்திரத்தை மறந்துட்டான். அவனும் நிறைய மந்திர வார்த்தைகளை சொல்லி திறக்க முயற்சி பண்ணான். ஆனா கதவு திறக்கவே இல்லை. திடீர்னு குதிரை காலடி சத்தம் கேட்ட உடனே ரொம்ப பயந்துட்டான். அந்த திருட தலைவன் கழுதைகள் இருக்கிறத பார்த்துட்டு யாரோ உள்ள இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டான். உள்ள வந்த திருடர்களும் திருட தலைவர்களும் எவ்வளோ தைரியம் இருந்தா நீ எங்க வீட்டுக்கே வருவன்னு சொல்லி அவனை கொன்னுட்டாங்க. இவன் சரியான முட்டாள், அதனாலதான் நம்ம இடத்துக்கு வந்து மாட்டிட்டான். காசிம் வீடு திரும்பாதனால காசிமோட மனைவி கவலைப்பட்டு அலிபாபா கிட்ட போய் எல்லாத்தையும் சொன்னான். அவர் அந்த குகைக்கு தான் போயிருப்பாரு, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் போய் என்னென்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு அலிபாபா அங்கே போகணும். காசிமோட கழுதைகளை அவன் பார்த்துட்டான். திறந்திடு கதவே திறந்திடு அப்படின்னு சொன்னதும் குகை தானா திறந்துச்சு. உள்ளே போய் பார்த்தான். அவங்க அண்ணன் இறந்து கிடக்கிறத பார்த்துட்டு அவங்க அண்ணனோட உடம்ப மறுபடியும் தூக்கிட்டு வந்தான் வீட்டுக்கு. காசிமோட மனைவி இதை பார்த்து ரொம்ப அழுதாங்க. அதுக்கப்புறம் அந்த உடலை நல்லடக்கம் பண்ணினாங்க. திருடர்கள் வந்து கோயிக்குள்ள பார்த்துட்டு உடலை யாரோ எடுத்துட்டு போயிருக்காங்க. அப்போ இன்னொருத்தருக்கும் இந்த இடம் தெரிஞ்சிருக்கு, இது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றான். போங்க எல்லாரும் போய் கிராமத்துல போய் விசாரிங்க, இப்போ ரீசெண்டா யாரெல்லாம் இறந்தாங்கன்னு கவனிங்க அப்படின்னு சொல்றான். திருடர்களும் கிராமத்துல போய் ஒவ்வொரு வீடா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒவ்வொரு வீடாக விசாரிக்கும் போது காசிம் வீட்டுக்கு வந்து காசிமை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. காசிம் இப்போதான் இறந்தான்னு ஒருத்தர் சொல்கிறாரு. காசிமுக்கு சொந்தக்காரவங்கள இருக்காங்களா அப்படின்னு கேட்டதும் ஆமாம், அவனுக்கு ஒரு சின்ன தம்பி இருக்கான், அவன் பேர் அலிபாபா. அது மட்டும் இல்லை, அவன் திடீர்னு பணக்காரனும் ஆயிட்டான் அப்படிங்கிற விஷயத்த அந்த கிராமத்தில் இருந்த ஒருத்தர் சொல்கிறாரு. இதெல்லாம் கேள்விப்பட்ட திருடனோட தலைவன், ஓ அப்போ அலிபாபா தான் இந்த இடத்த அறிஞ்சிக்கிட்ட இன்னொருத்தனா, அலிபாபாவுக்கு தக்க பாடம் சொல்லி கொடுக்கணும்னு அலிபாபா வீட்டுக்கு எண்ணெய் வியாபாரியா போகலான்னு நினச்சிட்டு ஒவ்வொரு கழுதைகள் மேலேயும், அதாவது 40 கழுதைகள் மேலேயும் 40 பேரல்களை கட்டி விடுறா. அதில் ஒரு பேரலில் மட்டும் எண்ணெயை ஊற்றி வைக்கிறான். நீங்கள் எல்லாம் இந்த பேரலுக்குள்ளே ஒளிஞ்சிக்கோங்க, நான் சொல்கிற வரைக்கும் வெளியே வரக்கூடாது. அடுத்த நாள் இரவு அலிபாபா வீட்டுக்கு போகிறான். கதவை தட்டுறான். அலிபாபா அவன் மனைவியும் வெளியே வந்த உடனே தான் ஒரு எண்ணெய் வியாபாரியும் பெரிய டவுன்ல இருந்து வரதுனால களைப்பா இருக்கு, நைட்டு தங்க ஒரு இடம் வேணும்னு சொல்றான். அலிபாபா மனைவிக்கு அவன் மேல நம்பிக்கை வரவே இல்லை. ஆனா அலிபாபா உள்ள வாங்கன்னு கூப்பிடுறான். அலிபாபா மனைவி எண்ணெயை காட்டுங்க அப்படின்னு சொன்னதும் அலிபாபா கோபமா அமைதியாயிரு அப்படின்னு சொல்லிடுறான். உடனே அந்த திருடனோட தலைவனுக்கு நிறைய சாப்பாடு உணவுகள் கொடுக்கப்பட்டு தூங்குறதுக்கு இடமும் கொடுக்குறான் அலிபாபா. கொல்லை பக்கமாக போன அலிபாபா மனைவிக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்ட உடனே கதவை திறந்துக்கிட்டு அந்த பேரல் இருக்க இடத்த கவனிக்கிறா. அதில் ஒரு பேரல்ல இருந்து எப்போ நம்ம வெளியே போகிறது, எப்போ தாக்குறது அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. உடனே அலிபாபா மனைவி அந்த பேரலை எண்ண ஆரம்பிக்கிறா. மொத்தம் 40 பேரல்கள் இருந்ததை பார்த்துட்டு, ஓ அப்போ இது அந்த திருடர்கள் தான், என்ன வியாபாரியா வந்தது இந்த திருடர்களோட தலைவன் அப்படின்னு ஒரு கணிப்பு கணிக்கிறா. உடனே சமையல் அறைக்கு வேகமா போய் நிறைய எண்ணெயை சூடு பண்ணுறா. சூடு பண்ண எல்லா எண்ணெயுமே ஒவ்வொரு பேரல்லையும் ஊத்துறா. திருடன் அந்த பேரல் வச்ச இடத்துக்கு வரான். நீங்க எல்லாம் வெளியே வர நேரம் ஆயிடுச்சு, வெளியே வாங்க அப்படின்னு சொன்னதும் எந்த சத்தமுமே வரல. ஒவ்வொரு பேரலா அந்த திருடனோட தலைவன் ஓபன் பண்ணி பார்க்கறான். எல்லாருமே எண்ணெயில செத்து மிதந்துட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்த தலைவனுக்கு பயம் வந்துட்டு ஓடி போயிட்டான். அடுத்த நாள் அலிபாபா கிட்ட அலிபாபா மனைவி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுறா. அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்க கிணத்துல ஒவ்வொரு பேரலையா தூக்கி போடுறாங்க. அலிபாபாவும் அவரோட மனைவியும் தங்கள் பணக்கார வாழ்க்கைய சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன குட்டி சிட்டிஸ்களா, இன்னைக்கு நம்ம பார்த்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா? இதுல இருந்து நம்ம என்ன பாடம் கத்துக்கிட்டோம்? ரொம்பவும் அதிகமா ஆசைப்படக்கூடாது இல்லையா?